சாம்சங் தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்தது தொடர்பாக தொழில்துறை அமைச்சர் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர், இந்த பேச்சுவார்த்தையில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள், முழு விவரங்கள்? சாம்சங் நிறுவனத்தில் தொழிற்சங்கம் அமைப்பது தொடர்பான போராட்டத்தில் ஈடுபட்ட 25 தொழிலாளர்கள் சாம்சங் நிறுவனத்தின் மூலமாக பணி நீக்கம் செய்தார்கள். இதையடுத்து தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் அந்த பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்கள் அவர்கள் பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு காணப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்ததன் அடிப்படையில் சிஐடி தொழிற்சங்கம், சாம்சங் நிறுவனம், அரசு தரப்பு 3 தரப்பு முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையாக தலைமைச் செயலகத்தில் தொழிலாளர்துறை அமைச்சருடைய அலுவலகத்தில் இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படும் பட்சத்தில் இந்த பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் உடனடியாக பணியில் சேர்க்கப்படுவார்கள். அதே நேரத்தில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் தொழிலாளர்கள். இந்த கோரிக்கைகளும் தற்போது இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் எடுத்துக்கொண்டு ஆலோசிக்கப்படுகிறது. இதன் காரணமாக அந்த பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் பணியில் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்களா, அதே நேரத்தில் அவர்களுக்கான ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகள் எல்லாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஆலோசிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது.